இப்போ வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்திருக்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, Realme Narzo 10ல ஆன் ஆஃப் பட்டன் போயிடுச்சு. ஆன் ஆஃப் இன்னர் பட்டன் போயிடுச்சு. ஸோ அந்த கம்பெனிக்காக தான் இப்போ நமக்கு வந்திருக்கு நமக்கு. ஸோ டோரை கழட்டியாச்சு. டோரை கழட்டினதுக்கப்புறம் மதர் போர்டில் 2 ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம். நம்ம டிஸ்பிளேவுடைய ஸ்ட்ரிப்பை கழட்டுறதுக்கு முன்னாடி பேட்டரியோட ஸ்ட்ரிப்பை ஃபஸ்ட்டு நம்ம கழட்டி விட்றணும். ஸோ முதல்ல பேட்டரியோட ஸ்ட்ரிப்பை கழட்டி விட்றலாம். கழட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளேயோட ஸ்ட்ரிப்பை ஃபுல்லாக கழட்டிட்டு மதர் போர்டு தனியாக நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ இந்த ஆன் ஆஃப் பட்டனில் வந்து பேஸ்ட் இருக்கும். ஸோ நமக்கு அதுக்கு ஐபி யூஸ் பண்ணிக்கலாம். ஐபி கொஞ்சமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பேஸ்ட்டு ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக ஆன் ஆஃப் பட்டனை நம்ம வெளியே எடுத்துடலாம். புதுசாக நம்ம பட்டனை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பழைய பட்டனை இருந்ததுக்கு கொஞ்சமாக லைட்டாக பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் எடுத்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் மதர் போர்டு இருந்த மாதிரியே அப்படியே இருக்கிற பொசிஷனில் அப்படியே வச்சு ஸ்க்ரூவெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ ஸ்க்ரூவெல்லாம் போட்டாச்சு. இப்போ மொபைலில் வந்து சென்டர் பேனல் ஃபுல்லாக நம்ம எடுத்து உள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாடலுக்கு வந்து ஸ்க்ரூவெல்லாம் எதுவும் போடல, பேஸ்ட் எதுவும் அப்ளை பண்ணலன்னு நினைக்காதீங்க. இந்த மொபைல் என்னோடய மொபைல் தான். உங்களோட மொபைல் எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணித்தரேன் நான். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.